பேச்சாளரா இருந்தாலும் கூட, அவங்க வெளியேறதுக்கு முக்கியமான காரணம், அவங்க பேட் வார்ட்ஸ் அதிகமா யூஸ் பண்றது தான் காரணம். ஒவ்வொரு டாஸ்க்லயும் பார்த்தீங்கன்னா, யாராவது ஒரு ஆள வந்து அவங்க ஒரு அசிங்கமான வார்த்தைகள வந்து யூஸ் பண்றாங்க. அது ஷோ பார்க்குற நம்மளுக்கே முகம் சுளிக்கிற மாரி தான் இருக்கு. ஒரு பேச்சாளரா இருந்துகிட்டு அவங்க இந்த அளவுக்கு பேசுறதுக்கான காரணங்கள் வந்து அவங்களுக்கு தெரியல. ஏன் இதனுடைய விளைவுகள் இப்படி இருக்கு அப்படிங்கிறத கூட அவங்களால புரிஞ்சுக்கிற முடியல. இல்லன்னா கண்டிப்பா ஒரு போல்டானவங்க ஒரு 100 டேஸ் கண்டிப்பா அவங்கனால இருந்திருக்க முடியும். டைட்டில் வின்னர் வாங்குறாங்களோ இல்லையோ, ஆனா 100 டேஸ் அவங்க இருக்கக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருந்திருக்கும். சுனிதா விஷயத்துல கூட பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த கபடி விளையாடுறதுல வந்து ஒரு தவறான வார்த்தைய வந்து அவங்க பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. போன வீக்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மஞ்சூரி விஷயத்திலயும் அதே மாதிரி தான் அவங்க பேட் வாய்ஸ் அதிகம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஷோ பார்க்குற நம்மளுக்கு மட்டும் இல்ல, அவங்களுக்கு அங்க இருக்கிறவங்களுக்குமே முகம் சுளிக்கும். ஆனா, அத அவங்க வெளில காட்டிக்கிறாம இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்ம. பொதுவாவே பார்த்தீங்கன்னா, நம்ம சாசனாவும் அதே மாரி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தான் அதிக போல்டா பேசுறன்ற பேர்ல வந்து எல்லாரையுமே வந்து அடமன்ட்டா நடந்துக்கிருவாங்க. அதாவது மதிச்சு யாரையுமே நடந்துக்கிற மாட்டாங்க. விஜய் சேதுபதி எவ்வளவோ வந்து அவரும் எச்சரிக்கை பண்ணியிருப்பாரு. ஆனா, அதெல்லாம் அவங்க கேட்கிற மாதிரி இல்ல. போன வாரம் வந்து அன்சிதாட்ட வந்து அவங்க பச்சை மிளகா குடுத்து கொஞ்சம் ஹார்டா நடந்துக்கிட்டத வந்து யாராலயும் ஏத்துக்க முடியல. அது மட்டும் இல்ல, முட்டைய வந்து கீழ இருந்து எடுத்து இன்னொருத்தவங்கள்ட்ட வந்து புரொவைட் பண்றதில்ல அப்படிங்கிறதெல்லாம் ஏத்துக்கிற முடியாது. இதனாலேயே வந்து ஆர்ஜே ஆனந்திக்கும், நம்ம சாச்சனாவுக்கும் ஓட்டு வந்து கம்மியானதுக்கு முக்கிய காரணமா இருக்கு. அதுல மெயினா பெண்கள் ஓட்டு தான் குறைஞ்சுச்சு அப்படின்னு சொல்ல முடியும். தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்களுடைய கருத்துக்கள